Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படின்ற ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வெப்சைட் லிங்க்கு. இந்த ப்ராஜெக்ட் 100% டிஃபை ப்ராஜெக்ட் தான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் கிட்டத்தட்ட டாப் அண்ட் பாட்டம் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கிட்டத்தட்ட இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இப்போ வர எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே ஸ்டேக்கிங்கிற ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் அந்த நேட்டிவ் டோக்கன்ஸை நீங்கள் ஸ்டேக் பண்ணி பாசிவாக இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் சென்ட் அண்ட் ரிசீவ், நீங்கள் கிரிப்டோ கரன்சியை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷன். அது மட்டும் போக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற ரீசெண்டான கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் நீங்கள் ஒன்லி கிரிப்டோ கரன்சிஸ் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃபியட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஃபியட் மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்தெந்த மணி அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் ஒன்லி யூஎஸ்டியும் நைராவும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். அது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு இங்கே அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பை அண்ட் செல் சர்வீசஸ். நீங்கள் சர்வீசஸ் இங்கே பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆளை ஹையர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இருக்கிற ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸை கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த சர்வீஸை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்காக பெய்ட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இருக்கிற மாதிரி இங்கே உங்களோட ஃபேவரேட் கரன்சியை நீங்கள் ஃபேவரேட் மார்க் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட வாட்ச் லிஸ்ட்லேயே இருக்கும். அதனுடைய ரெப்ரசன்டேஷனோட எல்லாமே இருக்கும். ஈஸி அக்சசபிளாக இருக்கும், அவ்வளோதான். தென் டிரான்ஸ்பரன்சி. இங்கே உங்களுக்கு ஹோலிஸ்டிக் இன்ஃபர்மேஷன், அதோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நீங்கள் வேறு பிளாட்ஃபார்முக்கு போய் பார்க்கணுன்னு தேவை கிடையாது. இங்கேயே நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். ஒரு அசெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரஸ்ட். இதில் இந்த பை அண்ட் செல் சர்வீசஸ் இருக்கிறனால நீங்கள் ஃப்ரீலான்ஸருக்கு பெய்ட் பண்ணுறப்போ இவங்களே எஸ்க்ரோ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது ட்ரஸ்ட் வதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரையுமே ஸ்கேம் பண்ண முடியாது. நீட்டான வேலையை பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்தாப்பில் பெய்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரன்சி ஸ்வாப்பு. இவங்க ஸ்வாப்பும் பண்ணிக்கலாம். கிரிப்டோ கரன்சிலேருந்து ஃபியட்டுக்கும், ஃபியட்லேருந்து கிரிப்டோ கரன்சிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியட் இவங்க யூஎஸ்டியும் நைராமனியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஎஸ்டி ஆர் நைரா கிரிப்டோ கரன்சிக்கும், கிரிப்டோ கரன்சி யூஎஸ்டி ஆர் நைராக்கும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் ஒட்டுக்கா இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் இதில் ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் இது எல்லாமே ஒரே இதுலேயே இருக்குது. அது போக இவங்க ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான டீம் தான். இவங்க வேறு யாரும் இல்லை, இந்த மோர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுன்னு இப்போ ரீசெண்டாக வந்துருக்கலாம், அந்த எக்ஸ்சேஞ்சோட சப் டீம் தான் இவங்க. இவங்க கோஃபவுண்டர், 2 கோஃபவுண்டருமே 2 பேருமே கோஃபவுண்டர் ஆஃப் மார்க் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. இவங்க தான் டேரக்டர். ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான டீம் தான் இவங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களோட டோக்கன் லிஸ்டிங் மார்க் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ஆப்வியஸாக லிஸ்ட் பண்ணுவாங்க. யூனிஸ்வாப்பு, ஹூ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எம்எக்சி. எம்எக்சி எக்ஸ்சேஞ்சுன்றது இப்போ டாப் 10 கிட்ட இருக்குது. 9th or 10th பிளேஸில் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சு. ஸோ நல்ல ட்ரேடிங் வால்யூமும் இருக்கும். ஒரு பக்காவான எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க நீங்கள் உள்ளே வந்தோடனே மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் போகலாம். இப்போ டேஷ்போர்டு பார்த்துக்கிட்டோன்னா அப்படி தான் இருக்கும். உங்கள் வேலெட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே தான் பிடிசி, இடிஹெச், யூஎஸ்டிடி, சிசிஎம்ன்றது தான் அவங்களோட நேட்டிவ் மணி, நேட்டிவ் டோக்கன். சாரி, என்ஜிஎன் நைரா, யூஎஸ்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலரு. ஸோ இந்த 2 ஃபியட் மணியும் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றது எல்லாமே கிரிப்டோ கரன்சி தான். நீங்கள் டெபாசிட் பண்ணி சிசிஎம்க்கு ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணி என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். இங்கே டோக்கன் செலக்ட் பண்ணி சிசிஎம்னு டோக்கன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஒரு 1000 டோக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டு 1600, அதாவது 600 டோக்கன்ஸ் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாங்குறது சேல் இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. மினிமம் பர்ச்சேஸ் 0.1 ETH, மேக்ஸிமம் பர்ச்சேஸ் 25 ETH. இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான டோக்கன்ஸ் உங்களுக்கு வந்துடுங்க. 1 ETHக்கு இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ் வேல்யூக்கு 4846.32 டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கரண்ட் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா $0.5 இருக்குது. ETH ப்ரைஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 0.000422 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் இதே கால்குலேஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்ப்பீங்கன்னு தெரியும். இப்போ நீங்கள் 1 ETH வாங்கினீங்கன்னா 4846.32 டோக்கன்ஸ் வாங்கலாம்.
ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து 0.000422. ஸோ வந்து நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணலாம் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு சொல்லி இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வந்து 1 ETHக்கு நீங்கள் இப்போ ஒர்த் ஆஃப் டோக்கன் வாங்கினீங்கன்னா சிசிஎம் வாங்கினீங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ் அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கே நீங்கள் வந்து டபுள் பண்ணுறீங்க உங்களோட மணியை. பாருங்கள் 1 ETH வாங்கினா நீங்கள் வந்து 0.45 ETH வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.045 ETH ரஃப்லி $1000 ப்ராஃபிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு பார்த்தா. இது இப்படி ஸ்டே ஆகுமான்னு சொல்லாது. மார்க்கெட்னா ஆப்வியஸாக அப் அண்ட் டவுன் இருக்கும். இப்போதைக்கு நான் சொல்கிறேன் ETHோட ப்ரைஸுக்கு சேல் ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 0.5 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு டோக்கனுக்கு வந்து 4846 டோக்கன்ஸ் கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்கிது. 1 ETH வாங்கினீங்கன்னா 2 ETH ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஒயிட் பேப்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் சொல்லியிருக்காங்க இன்ட்ரடக்ஷனில். அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட் ஐடியாலஜி. அது என்னென்னா ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் நம்ம அப்போதே பார்த்த மாதிரி ஸ்டேக் பண்ணிக்கலாம். என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா BTC, ETH, USDT, மோர், DGBY இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஸ்டேக் பண்ணிக்கலாம். மிச்ச கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து இவங்க மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சோட வந்து ரிலேட் ஆகிருக்காங்கன்றனால உங்களுக்கு வந்து சிசிஎம் டோக்கன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் டோக்கன் கூட சப்சிடியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து யூனிஸ்வாப்லேயும் ப்ரீசேல் லிஸ்ட் ஆகிருக்கு. ப்ரீசேல் டோக்கன்ஸ் வந்து யூனிஸ்வாப்பில் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. தென் வந்து மார்க்கெட் பிளேஸ் டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட் பிளேஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்க்ரோ அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. P2P ட்ரேடிங் வந்து எப்பயுமே ரிஸ்க் அதிகம். ஏன்னா வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது மிடில் மேனை அதிகமாக. ஏன்னா ரொம்ப ஸ்கேம் நடக்கும், ஃப்ராட்லண்ட் நடக்கும். பட் இவங்க வந்து அதை நாங்கள் ட்ரஸ்ட் வர்த்தியாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசெட் வந்து நம்மளே லிஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம நேட்டிவ் அசெட்ஸு. அந்த அசெட்ஸுக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்முக்கும் போகாமல் நம்ம இங்கேயே வந்து ட்ரேட் ஹிஸ்ட்ரி, ஆர்டர் புக்கு அண்ட் டெய்லி அதோட டெய்லி வால்யூமு, கரண்ட் வால்யூமு, ஆக்டிவ் ட்ரேடிங் அது எல்லாமே வந்து இங்கேயே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் போகணும் தேவையில்லை. இங்கேயே வந்து எல்லாமே நமக்கு அக்யூமுலேட் பண்ணி கொடுத்துட்றாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. அசெட்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்சேஞ்சையும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த MXC, யூனிஸ்வாப்பு, பினான்ஸ், பிட்ரெக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சு கூட நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம காயின் மார்க்கெட் மேப்பில் இருக்க மாதிரி. ஸோ வந்து இப்போ நம்ம டோக்கனாமிக்ஸ் பார்ப்போமா. டோக்கனாமிக்ஸ் வந்து டோட்டல் சப்ளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இங்கே பாருங்கள், வெறும் 10 மில்லியன் தான் டோட்டல் சப்ளை. ஸோ ஆப்வியஸாக வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாஃப்ட் கேப் வந்து 100 ETH, ஹார்ட் கேப் வந்து 2000 ETH. அது வந்து அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா டீமுக்கு வந்து 0 வச்சுருங்க. டீமுக்கு வந்து அவங்க அலோகேட்டே பண்ணல. இன்னொரு ஒரு பெரிய நல்ல விஷயம்னா ப்ரீசேல் வந்து 70% கொடுக்குறாங்க. 70%னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து இப்போ சேல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 10%, மார்க்கெட்டிங்க்கு வந்து 19% அண்ட் ஏர்ட்ராப்க்கு 1% தான். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் ப்ளஸ்ங்க. ஏன்னா வந்து டீமுக்கு வந்து அவங்க அலாட்டே பண்ணிக்கல, அவங்களுக்கு லாக் பண்ணணுன்னே வச்சுக்கல. ப்ரீசேல் தான் 70% வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். தென் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதில் வந்து 70% ஆஃப் த டோட்டல் சப்ளை வந்து இந்த இதில் வந்து 10 மில்லியன் வந்து 7 மில்லியன் வந்து ஃபுல்லாமே வந்து ப்ரீசேல் தான். ப்ராஜெக்ட் வந்து அதுலேயுமே பைபேக் பண்ணுவாங்க, அடுத்து வந்து பேர்ன் பண்ணுவாங்க ப்ராசஸ் இமீடியட்லி அப்படி தான் ப்ரீசேல். அதாவது இதில் மிச்ச டோக்கன்ஸ் எல்லாமே டோக்கன் பை பண்ணி அவங்களே பேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அவங்க பை பண்ணுறனால நமக்கு டிமாண்டும் அதிகமாகுது, அவங்க பேர்ன் பண்ணுறனால கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது சப்ளையில் இன்னும். ஸோ வந்து இது ஆப்வியஸாக அது ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் பண்ணும் நல்ல வகையில். அவங்களோட ரோட் மேப்பு இப்போதைக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்க வச்சுருக்கிறது வந்து ஒன்று தான். இந்த 2020 வந்து ஐடியா ஃபார்மேஷன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக போன வருஷம் தான் பண்ணி முடிச்சிருக்காங்க. கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி டோக்கன் மின்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த 4 இது சொல்லியிருந்தாங்களா, யூனிஸ்வாப்பு, மார்க் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு, MXC அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி
மார்க்கெட் பிளேஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. டெபாசிட் அண்ட் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இப்போயே அவங்களுக்கு காட்டின மாதிரி டேஷ்போர்டில் இருக்கும், ஸ்வாப் பண்ணிக்கலாம். லிஸ்டிங் ஆன் எக்ஸ்சேஞ்சஸ், ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போதைக்கு ஒன்லி நீங்கள் நேட்டிவ் டோக்கனான சிசிஎம் மட்டும்தான் இப்போ ஸ்டாக் பண்ண முடியும். பட் 2021 ஃபியூச்சரில் வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு கிரிப்டோ அசெட்ஸ், அதாவது சிசிஎம் மட்டும் இல்லாமல் மித்த டோக்கன்ஸையும் வந்து ஸ்டாக் பண்ணி அதுக்கு பேசிவாக மேக் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அஃபிஷியல் மொபைல் ஆப்பும் லான்ச் பண்ண போகிறாங்க 2021. ஸோ வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இங்கே அவங்களோட சோஷியல் மீடியாஸ் இருக்குது. இங்கே இதெல்லாமே அவங்களோட அஃபிஷியல் மீடியாஸ் தான். ஃபியூச்சர் அப்டேட்ஸு அப்படி உங்களுக்கு வேறு இதை காட்டில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். இங்கே வந்து இதுக்குரிய சோஷியல் மீடியாஸ் லிங்க்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இது கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதை இதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் நல்லா ரஃபாக வந்து ஸ்டடி பண்ணிடுங்க. ஒவ்வொரு தீம் அதுதான் இருக்குது, நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ராஜெக்ட் ரிலேட்டாக இருந்தாலும் கேளுங்க, கிரிப்டோ ரிலேட்டாக எதுனா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே கைஸ், ஐ எம் Sachin 200. See you in next video. Thanks guys. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have a good day.